இந்த பொதுக்கூட்டத்திற்கு மத்திய தொழிலாளர் துறை இணை அமைச்சர் தமிழகத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பண்டாரு தத்தாத்ரே அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி வைப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்தபடியாக தமிழகத்திலே ஒரு காலத்திலே ஒரு டஜன் அமைச்சர்கள் இருந்தபோது சாதிக்க முடியாததை இன்றைக்கு ஒரே அமைச்சராக இருந்து தமிழர்களுடைய நலன்களை காக்கின்ற வகையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கின்றேன். தமிழகத்திற்கு விடிவு காலம் வராதா, தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்காதா என்று ஏங்கி நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த தமிழருடைய முன்னேற்றத்திற்காக நான் இருக்கிறேன் என்கின்ற வகையிலே எப்போதும் தமிழ்நாட்டை, தமிழனை உயர்த்துகின்ற மனப்பான்மையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்களே, மரியாதைக்குரிய பண்டாரு தத்தாத்ரே அவர்களே, மரியாதைக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் அவர்களே, மரியாதைக்குரிய அகில இந்திய செயலாளர் ஹெச் ராஜா அவர்களே, அன்பிற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களே, அன்பிற்குரிய தலைவர் கே என் லட்சுமணன் அவர்களே, அன்பிற்குரிய தலைவர் இல கணேசன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களே, வருகை தந்திருக்கின்ற எனது அருமை தாமரை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வருவதற்கு முன்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரவைக்கு சொந்தமான தொழிலாளருக்கான மருத்துவமனை மற்றும் கல்லூரியை, ஒரு மருத்துவக் கல்லூரியை, ஏறக்குறைய 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள கல்லூரியை தமிழக அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மருத்துவக் கல்லூரி இன்று தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு எடுத்த பின்பாக கடந்த ஏறக்குறைய 19 மாதங்களுக்கு உள்ளாக எந்த அரசாங்கமும் சாதித்திராத மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். 1969ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வங்கிகளை எல்லாம் தேசிய உடைமையாக்கி வைத்துவிட்டு இனி இந்த வங்கிகளுக்கெல்லாம் ஏழைகள் செல்ல முடியும் என்று சொன்னார்கள். 69 துவங்கி 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த மொத்த வங்கி கணக்குகள் மொத்தம் 4 கோடி வங்கி கணக்குகள் மட்டுமே. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 120 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த மக்கள் நாட்டிலே நம்முடைய மக்கள் பொருளாதாரத்தோடு சேர்ந்து பயணம் செய்யவில்லை என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாது என்று சொல்லி வங்கி கணக்குகள் அனைவரும் துவங்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
பணம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, வங்கி கணக்குகள் ஏழைகள் துவங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன காரணத்தினாலே சுதந்திரம் பெற்ற நாட்டிலே 2014 வரை வெறும் 4 கோடி வங்கி கணக்குகள் மட்டுமே இருந்த இந்த நாட்டில் 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக மேலும் 20 கோடி வங்கி கணக்குகளை 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக கொண்டு வந்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏழை எளியவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக ஏராளமான திட்டங்களை, விபத்து காப்பீடு திட்டமாக இருந்தாலும் சரிதான், ஆயுள் காப்பீடு திட்டமாக இருந்தாலும் சரிதான், அடல் பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் சரிதான், அத்தனை திட்டங்களையும் 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக கொண்டு வந்து ஏழை குடிசையுடைய வீட்டிலே ஒளியேற்றி வைத்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய பிரதமருடைய ஆட்சியிலே நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை, இந்த சாலை மேம்பாட்டு துறையின் மூலமாக கடந்த ஆட்சி காலத்திலே ஒரு நாளைக்கு சாலை 4 வழி சாலை போடப்பட்டது. ஒரு நாளைக்கு வெறும் 2 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு போடப்பட்ட நெடுஞ்சாலை 4 வழி சாலை வெறும் 2 கிலோமீட்டர். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்திலே இன்று ஒரு நாளைக்கு போடக்கூடிய தூரம் 20 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு சாலை போடப்படுகின்றது, 4 வழி சாலைகள். எனது அருமை பெரியவர்களே, இதற்கு முன்பாக பிரதமர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்திற்கு முன்பாக 2 வழி சாலையை கூட நம்முடைய நாடு பார்க்கவில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதை 4 வழி சாலையாக மாற்றினார்கள். இன்று அந்த 4 வழி சாலை 6 வழி சாலையாக 8 வழி சாலையாக மாறியது மட்டுமல்ல, நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சென்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி டெல்லியிலே ஒரு அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொண்டார்கள். அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே 14 வழிச்சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டி வைத்தார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 4 வழிச்சாலை அல்ல, 6 வழிச்சாலை அல்ல, 8 வழிச்சாலை அல்ல, 14 வழிச்சாலைக்கான அடிக்கல் நாட்டி வைத்தார்கள். எக்ஸ்பிரஸ் ஹைவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. துறைமுகங்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறைமுகங்கள் நல்லவருடைய கைப்பட்ட காரணத்தினாலே அனைத்து துறைமுகங்களும் இன்று லாபத்திலே இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு புறத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் இதற்காக எல்லாம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். என் தமிழ் சமுதாயத்தை தூக்கிவிட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எவரும் மறந்துவிடக் கூடாது. 2009ஆம் ஆண்டு இலங்கையிலே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அழிக்கப்பட்டு 150,000 தமிழர்கள் கொல்லப்பட்ட நிலையிலே இனி இலங்கை தமிழர்களுக்கு வாழ்வே இல்லை என்று இருந்த நிலைமையிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையிலே புதிய அரசாங்கம் வந்த பின்பாக, அங்கு இருக்கக்கூடிய அதிபர் இங்கே வந்த பின்பாக அவர்களிடம் கோரிக்கை வைத்த முதல் கோரிக்கை, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்ற போது இலங்கையினுடைய மைய மண்டபத்திலே நின்று சொன்னார், எந்த ராஜபக்சே இலங்கையினுடைய மைய மண்டபத்திலே இருந்து தமிழர்களை அழிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருந்தாரோ அந்த மைய மண்டபத்திலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருந்து சொன்னார், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டாக வேண்டும், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எனது அருமை பெரியவர்களே, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய பகுதிகளுக்கு இதற்கு முன்பாக எந்த இந்திய பிரதமரும் சென்றதே கிடையாது. பாதிப்புக்கு ஆளான பின்பும் சரி, பாதிப்புக்கு ஆளாவதற்கு முன்பும் சரி, எவரும் சென்றது கிடையாது. முதல் முறையாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பகுதிக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. சென்றது மட்டுமல்ல, 50,000 வீடுகள் வீடு இழந்து
நிலமிழந்து வாழ்க்கை இழந்து குடும்பங்களை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருந்த 50,000 தமிழர்களுடைய குடும்பங்களுக்கு 50,000 வீடுகளை வழங்கினார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த வீடு புகுகின்ற விழாவிலே கலந்து கொண்டார். இதெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் அல்ல. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தார். மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தைரியமாக இருங்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்திய அரசாங்கம் நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வழங்கினார்கள். ஆகவே அந்த அளவுக்கு தமிழர்கள் அன்பு கொண்டு தமிழருடைய எழுச்சியிலே முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி இருக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அருமைக்குரிய பெரியவர்களே, நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த 5 தமிழர்கள் இலங்கையிலே தூக்கு கயிறை முத்தமிடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தன. இலங்கையினுடைய அரசாங்கம் 5 பேருக்கும் தூக்கு மேடையில் மரண தண்டனை வழங்கிவிட்டார்கள். அவர்களை மீட்டுக் கொண்டு வருவது இயலாத காரியம் என்று சொல்லி அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரம், ஆனால் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு பேசி, இலங்கை அரசாங்கம் நம்முடைய 5 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, விடுதலை செய்ய வைத்து ஒரு வழக்கு கூட இல்லாமல் 5 பேரையும் அப்படியே மீட்டுக் கொண்டு வந்து இங்கு நம்முடைய தமிழ் குடும்பங்களுடைய வீடுகளிலே கொண்டு சேர்த்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இந்த குறுகிய காலகட்டத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய பெருமைகள் சாதாரண விஷயம் கிடையாது. வள்ளுவன் பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட அந்த வள்ளுவனை 2000 ஆண்டுகளிலே தமிழகத்தைச் சேர்ந்த தமிழர்களை தவிர்த்து அடுத்த மாநிலத்தைச் சேர்ந்த எந்த ஒரு தமிழனும் இதுவரைக்கும் மதித்தது கிடையாது. முதல் முறையாக தமிழ் புலவனை வள்ளுவனை அகில இந்திய அளவிலே போற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் வள்ளுவனுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, வள்ளுவனுடைய திருக்குறளை பாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் சுதந்திர போராட்டத்திலே விடுதலை வைக்க ஊட்டி வளர்த்த பாரதி, முண்டாசு கவிஞன் பாரதி, நாளைய பாரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாட்டை தட்டி எழுப்பி உணர்வு கொள்ள செய்த அந்த பாரதியை பற்றி கண்டுகொள்ளவில்லை இதற்கு முன்பாக பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். ஆனால் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்திலே அதே பாரதியினுடைய பாடலை, அதே தமிழ் கவிதைகளை நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் எழுத்து போட்டியாக வைத்து அந்த போட்டிக்கு பரிசு வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது. எடுத்து சொல்லிக் கொண்டே போக முடியும், எண்ணற்ற சாதனைகளை சொல்லிக் கொண்டே போக முடியும். 1971 ஆண்டு வங்கதேசம் பிரிக்கப்பட்டது. 74 ஆண்டுகளுக்குள்ளாக வங்கதேசத்திற்கான எல்லை பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 74 கூட முடியாத ஒரு விஷயத்தை 2014 வெற்றி பெற்று வந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வந்து அவர்களுக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்தது. வங்கதேசத்திற்கு நம்மோடு வந்தார்கள், வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவரோடு சென்றார்கள். ஆக ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் இருந்து அனைத்து விஷயத்தையும் நுணுப்பமாக பார்த்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். பல பேர் சொல்லுகின்றார்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு தமிழன் சொல்லி இருக்கின்றான். ஒரு உணர்வுள்ள மனிதன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவனும் கூட நீ வாழாவிருந்து விடாத வீட்டிலே நீ பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கே உன்னுடைய திறமைகளை காட்ட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து உன்னுடைய வீட்டிலே சேர்க்க வேண்டும், நாட்டிலே சேர்க்க வேண்டும்.
திரவியம் தேடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழன் சொல்லி இருக்கின்றான். அதை அப்படியே நடைமுறை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் விரும்புவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலே ஒரு நாடு விடாமல் உங்களுடைய காலடி பட்டே ஆக வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற நாடுகள் எல்லாம் என் பாரத தாய் தலை வாங்கி நிற்கக்கூடிய கோலாச்சக்கூடிய நிலையை உங்களால் உருவாக்க முடியும். உலகம் நம்மை வணங்குகின்ற காலம் இந்த பிரதமர் நரேந்திர மோடியுடைய காலத்தில் தான் வர இருக்கிறது என்பதை உலகம் உணர்ந்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய நாடு முழுக்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் திறமைகள் வளர்க்கப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் அவர்கள் தனித்துறை அதற்காக ஒதுக்கி காட்டியிருக்கின்றார். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லி எல்லா துறைகளும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன, எல்லா மாநிலங்களும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. எனது அருமை பெரியோர்களே, இந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே அவர் சபதம் எடுத்து வீறு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். உலகினுடைய தலை சிறந்த நாடாக என் தாய் திருநாடு இந்திய திருநாட்டை உருவாக்கிய காட்டுவேன் என்று சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சபதம் எடுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சபதத்தை 100% அவர் நிறைவேற்றப் போகின்றார் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்தியாவை உலகினுடைய முதல்நிலை நாடாக அவர் மாற்றி காட்டும் போது நம்முடைய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய விருப்பம் உலகம் மிகச்சிறந்த பெரிய பல்வேறு நாடுகள் கொண்டிருந்ததாக இருந்தாலும் கூட உலகினுடைய தலை சிறந்த நாடாக நம் தாய் திருநாடு ஆகும்போது அதை ஆக்கிய பெருமை எம் தமிழ் மக்களால் தமிழ் சொந்தங்களால் உருவாகியது என்கின்ற பெருமையை நாம் அடைந்தாக வேண்டும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் முதல் நிலை மாநிலமாக நம்முடைய தமிழகம் வந்தாக வேண்டும். இவையெல்லாம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்டமாக இருக்கு. எங்களுக்காக, என் தமிழ் மக்களுக்காக, உலகம் முழுவதும் சிதறி கிடக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக தூக்குமேடையிலே மரணத்தை முத்தமிட தயாராக இருந்த 5 தமிழர்களை கொண்டு தந்த எம் தலைவன் நரேந்திர மோடி அவர்களே, நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். வருகின்ற காலத்திலே உங்கள் அடியொற்றி பயணம் செய்ய நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழகம் உங்களுடைய ஆளுமையிலே மேலோங்கி வந்தே தீரும். உங்களுடைய தூய்மையான, நேர்மையான, ஒழுக்கமான, அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை போன்று தமிழகத்திலும் ஒரு ஆட்சி ஏற்படக்கூடிய வகையிலே உங்களிடம் நாங்கள் படைப்போம், அந்த ஆட்சியை படைப்போம் என்கிற உறுதியை கூறி இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருடைய சார்பிலும் என்னுடைய வணக்கங்களை கூறி, வாழ்க தமிழகம், வெல்க தமிழ் மொழி, நம்முடைய பாரத நாடு, பாரத அன்னை வெல்லட்டும் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.